ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போது உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்துட்டேன். இனிமேல் நீ வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு புலம்ப வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா இத்தனை நாள் உனக்கு கஷ்டமாக இருந்த விஷயங்களையும் உனக்கு கவலையை கொடுத்த விஷயங்களையும் சரி செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா இப்போது உன் வீட்டுக்குள்ளேயே வந்து உக்காந்துட்டேன். இன்னைக்காவது நான் சொல்கிறத கேட்டு உன் வாழ்க்கை பாதையை நீ மாற்றி அமைக்க தயாராகு. உனக்கு யாரும் நம்பிக்கை வச்சு நீ ஏமாத்துறது கிடையாது. ஆனால் உன்னை ஏமாத்துறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க தானே. அப்படி யாரெல்லாம் உன்னை ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் உன் கூட இருக்கேன். என்னை மீறி யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் செஞ்ச தப்புக்கு இந்தாங்க தண்டனையை பிடிங்கன்னு சொல்வதற்காகவே இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக ஆதரவாக உன் கூட நிற்க வந்திருக்கேன். எல்லாரையும் நம்பி ஏமாந்து போன உன்னை இந்த வராகி அம்மா கை கொடுத்து காப்பாற்றுவேனேன்னு சொல்லவே. துன்பங்கள் உன்னை தேடி வரும்போது அதை பார்த்து நீ கலங்காதே. துன்பங்கள் வரும்போது தான் மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற வைராகியமே வரும். எல்லா துன்பங்களையும் தாண்டி வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உன்னை வழி நடத்துவேன். உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் இந்த வராகி தாயானவள் நிச்சயம் உன்னை ஜெயிக்க வைப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. மனுஷன் வாழ்க்கையில் கஷ்டம்னு ஒன்று இருந்தால் சந்தோஷம்னு ஒன்று வரத்தானே செய்யும். முடிவுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு தொடக்கமும் ஒன்று இருக்கும். அதனால தான் இப்போதே உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உனக்கான ஒரு புது தொடக்கத்தை கொடுக்க நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை உண்டு பண்ணி உனக்கான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்ப்பதற்காகவே இத்தனை நாளாக இந்த வராகி அம்மா பொறுமையாக காத்திருந்தேன். இப்போது உன் வீட்டுக்கு வந்து அதுக்கெல்லாம் நானே ஒரு முடிவு கட்ட போகிறேன். நீ செய்யும் செயல்களை உண்மையாக நேர்மையாக செய்ய நினைக்கிற. அப்படி இருக்கும்போது நீ தோல்வி அடைய எப்படி நான் விட்டு வைப்பேன்? எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிற, எல்லாரையும் மகிழ்ச்சியாக பார்க்கணும்னு நினைக்கிற, எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைக்கணும்னு நினச்சி நீ சோகத்தில் மூழ்கி போகாதே. தேவைக்கு அதிகமாக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா நாளைக்கு நீ தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். கூட பிறந்த உறவுகளாக சொந்த பந்தமாக நல்ல நட்புகளாகவே இருந்தாலும் எதை எப்படி செய்யணும் எவ்வளவு செய்யணுங்கிறத யோசித்து செயல்படு. நீ சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அர்த்தம் உண்டுன்னு எனக்கு தெரியும். காலம் தாமதித்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கானதை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். உன் கண்ணீரை தொடச்சி உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்ல முறையில் வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ கண்டதையை யோசித்து வருத்தப்படாதே. உனக்கு எதிராக இருக்கிறவங்க என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வச்சாலும் கூட கடைசியில் நான் ஆட போகிற ஆட்டத்தில் அத்தனையும் மாறிடும். நீ எதை பற்றியும் யோசிக்காம உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து வாழ தயாராகு. நீ ஆசைப்பட்டது கிடைக்காது, நீ தேடுறது கிடைக்காது. நீயாகவே முடிவெடுத்து வாட வேண்டாம். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ நினச்சது எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்காக எடுத்து வச்ச உன்னை நான் எப்படி உன் கைகளில் கொடுக்காம போவேன்? நீயே வேணாம்னு சொன்னாலும் நான் உனக்கு கொடுக்க நினச்ச நல்ல விஷயங்களை கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். அடுத்தவங்களை நம்புறது நாளைக்கு உனக்கே பிரச்சனையாக மாறிடும், உனக்கே பலவீனமாக ஆகிடும். யாரையும் நம்பாமல் யாரையும் எதிர்பார்க்காம உனக்கான காரியங்களை எல்லாம் நீயே சரியாக செயல்படுத்து. அதுக்கு முன்பாக உன் பலம் என்ன உன் பலவீனம் என்னங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். யார் என்ன சொன்னாலும் கேளு, ஆனால் அதை அமைதியாக மனசுக்குள்ளே யோசிச்சு பாரு. எது உன் வாழ்க்கைக்கு சரியாக வரும், எது உனக்கு நல்லா இருக்குன்றதை யோசித்து செயல்படு. உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அவர்களிடமிருந்து உன்னை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மன உறுதியோடு நீ போராடும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்தே தீருமென்னு செல்லமே. கடைசி வரைக்கும் நீ மன உறுதியை விடாமல் வாழ முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து என்னதான் அலை போல உன் மேலே முட்டி மோதினாலும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாண்டி நீ நேர்மறையாக யோசித்து நேர்மறையாக நல்லதை செய்து வாழ பழகு. உன்னோடவே இந்த வராகி அம்மா நான் இருப்பேன்றதை மறந்துடாத. உயர்ந்த இடத்துல நீ எனக்கு இடம் கொடுத்துருக்க. உன் மனசில் நீ எந்த அளவுக்கு என்னை உயர்வாக நினைக்கிறாயோ அதை விட அதிகமாக நான் உன்னை உயர்வாக வெற்றிகரமாக வாழ வைப்பேன்.
நீ மன உறுதியோடு இருக்கும்போது கண்டிப்பாக சரியான நேரத்தில் எல்லாமே சிறப்பாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். எதையும் ஏற்கும் மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கோ. இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் அதிசயமாகவே இருக்க போகுது. உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களும் நடத்தி தர்றேன். இனி அனைத்தும் சரியான நேரத்தில் சிறப்பாகவே உன்னை வந்து சேர்ந்துருமே செல்லமே. யாரெல்லாம் உனக்கு எதிராக கெட்டதை செஞ்சாங்களோ அதை அப்படியே தலைகீழாக மாற்றி உன்கிட்ட வந்து சேரும்போது அது நல்லதாக அமையும்படி நான் செய்ய போகிறேன். நம்ம செஞ்ச கெட்டது எப்படி இவங்களுக்கு நல்லதாக மாறுச்சுன்னு என்ன நடந்ததுன்னு புலம்பாமல் அவங்களே குழம்பி தவிக்க போகிறாங்க. நான் உன் கூட இருக்கிறதால இனி என்னை மீறி எந்த கஷ்டமும் பிரச்சனையும் கவலைகளும் உன்னை நெருங்க நான் விட்டுட மாட்டேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அனுதினமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எந்த தீமையும் வராது என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ செயல்படும் போது கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீருவாய். உன்னை வீழ்த்த நினைக்கும் நபர்களை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் என்ன மனசில் நினச்சிக்கோ. நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை சுத்தின சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியுங்கிறது தான் உண்மை. இன்னும் எதுவும் காலதாமதம் ஆகவே இல்லை. நீ மனசில் நினச்ச அத்தனை விஷயங்களையும் இந்த வராகியம்மா உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். உன்னோடு உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாமல் நேர்மறை எண்ணங்களோட வாழ்க்கையை சிறப்பாக வாழ பழகு. ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் இந்த வராகியம்மா நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். இனி ஒரு நாள் கூட நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக எந்த விஷயமும் நடக்க விடமாட்டேன்னு செல்லமே. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை முன்னேற்றம் அடைய செய்து கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அளவில் நீ முன்னேறும்படி நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ மனம் தளர்ந்து போகவோ சோர்ந்து போகவோ வேண்டாம். இன்னைக்கு கவலையில் இருக்க உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரமே மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாறும்படி நான் செய்கிறேன். உனக்கான நல்ல வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாதே. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது மிக சிறப்பாகவே நடக்கும். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல உன்னை நீ மரியாதையோட பாரு. உனக்கு நீயே மரியாதையாக நடந்துக்கோ. உன்னை நீ நேசிக்கும் போதுதான் இந்த உலகம் உன்னை மரியாதையோட பார்க்கும். நாடி நரம்பு என அத்தனை விஷயங்களையும் நீதானே அக்கறையாக பார்த்துக்கணும். நேரத்தையும் காலத்தையும் நீ மதிக்க கற்றுக்கும் போது இந்த உலகம் உன்னை நடத்துகிற முறையே மாறும் என் செல்லமே. யாரையும் நீ ஒருபோதும் உடல் அளவிலேயோ மனசளவிலேயோ காயப்படுத்த வேண்டாம். எல்லாருக்கும் உரிய மரியாதையும் மதிப்பையும் கொடுத்து வாழ பழகு. மனசளவில் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் துன்பமும் நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன் வாழ்க்கையில் புண்ணியங்களை அள்ளி கொடுக்கவே நான் வந்திருக்கேன். உன்னை காக்கும் தாயாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நன்மைகளை நடத்தி தர்றேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். பல இடங்களில் பல நேரங்களில் நீ ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, அவமானப்பட்டுட்ட. இனிமேலும் உன் வாழ்க்கையில் யார் முன்னாடியும் நீ அவமானப்படாத அளவுக்கு, கஷ்டங்கள் படாத அளவுக்கு உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களில் எல்லாம் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மனுஷன் மனசில் பலத்தை இழந்துட்டா உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாமல் போயிடும். நீ எப்போதும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இரு. துன்பத்தில் இருக்கிற உன் வாழ்க்கை இன்பமயமாக மாற்ற வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை மனநிறைவோடு வாழ வைக்கும் விஷயங்களை நான் செஞ்சிடறேன். நடந்ததை நினச்சி நீ வருத்தப்படாத. நேரத்துக்கு தகுந்தாற் போல வேஷம் போடவும் அதை வச்சு நாடகம் ஆடவும் தெரியாதனால தானே உன் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் வருது. எல்லார்கிட்டையும் உண்மையவே பேசுகிற, நேர்மையாக உண்மையாக நடத்துக்கிற. ஆனால் உன் அப்பாவித்தனத்தை இந்த உலகம் பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது. நீ அப்பாவியாக இருக்கிறதால இந்த உலகம் நீ எதுக்குமே லாயக்கில்ல, நீ எதையும் செய்ய தெரியாதவன், முடியாதவன் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் உன்னை காப்பாற்ற இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். போலியான நாடகம் போட்டு பொய்யாய் நடிக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் நான் உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுறேன்.
உன்னை குறை சொல்கிற யாரும் இங்கே நல்லவங்க கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்களையும் புறம் பேசுபவர்களையும் தாழ்த்தி பேசுகிறவங்களையும் நினச்சி நீ வருத்தப்படாத. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நின்று துன்பத்தை தாண்டி இன்பத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எல்லாம் நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். உன்னுடைய உழைப்பு ஒருபோதும் வீணாக போகாது. வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை எல்லாம் தாண்டி உன்னை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். நானும் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். நீ எதை நினைச்சும் கலங்காதே என் செல்லமே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீமையும் நடக்க நான் விட்டுட மாட்டேன். நடப்பதையெல்லாம் நன்மைக்கே நினச்சி கடந்து போக பழகு. என்னை மீறி யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது என் தங்கமே. நீ சற்றும் யோசிக்காத போது உன் இதயத்தின் மூலமாக நான் வந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துருவேன். சரியான நேரம் வரும்போது சகலத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து இந்த வராகி அம்மா உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. சரியான நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்கு எது நல்லதோ அது கண்டிப்பாக உன்னை வந்து சேர்ந்துடும். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயம் இனி ஒருபோதும் தாமதமாகவோ தள்ளி போகவோ செய்யாத அளவுக்கு உனக்கான நன்மைகளையெல்லாம் நான் அள்ளி தரப்போகிறேன். உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்து குழம்பாமல் உன் கடமையில் மட்டும் கவனம் செலுத்து. உன் கடின உழைப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீருமே செல்லமே. நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க விஷயத்தை எல்லாம் எந்த தங்குதடையும் பிரச்சனையும் வராமல் மிக அழகாக சிறப்பாக நான் நடத்தி தரப்போகிறேன். உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை யோசித்து வருத்தப்படாமல் எல்லாம் சரியாயிருன்ற நம்பிக்கையோட சந்தோஷமாயிரு. உன் கடின உழைப்புக்கான பலனை இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். உன் மனசில் இருக்க குழப்பங்களை எல்லாம் நீக்கிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ தைரியமாக செய். உன்னை ஒரு தாயாக இருந்து வழி நடத்த நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோடு என்னை சரணடைந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ இழந்த நிம்மதியும் சந்தோஷமும் செல்வமும் கூட உன்னை தேடி இரட்டிப்பாக வந்து சேரும். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அடுத்து என்ன நடக்குமோ என்ன ஆகுமோன்னு கவலைப்பட்டு ஒவ்வொரு நாளையும் வீணாக்காதே என் செல்லமே. உன் கடந்த காலமும் எனக்கு தெரியும், உன் எதிர்காலமும் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் கடமையை மட்டும் நீ சரியாக செய்ய பழகு. வீணாக கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் நல்ல முறையில் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன்னை உயர்த்த நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வேலை உனக்கு முக்கியம், உன் வாழ்க்கை உனக்கு முக்கியம். நீ நினச்சினா முதல்ல நீ உன்னை மேம்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையை அழகாக்க முயற்சி செய். மனம் போன போக்கில் நீ மனசில் பட்டதை எல்லாம் எல்லார்கிட்டையும் பேச வேண்டாம். ஏன்னா நீ சாதாரணமாக பேசுகிற விஷயங்களை எல்லாரும் சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. பேசுகிறதுக்கு முன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் மனசுக்குள்ளே 2 முறை 3 முறை 1000 முறை கூட யோசி. நீ பேசின பின்பு உன்னை யாரும் திரும்ப தப்பாக பேசாத அளவுக்கு பார்த்து பேசு. அதுதான் அறமாகும். பேச்சுக்கு உருவம் இல்லைனாலும் நீ பேசின வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு. அது இன்னொரு மனசை காயப்படுத்திடக்கூடாதுன்றதுல கவனமாக இருந்து விடு என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. கடவுளை நம்புகிறவங்க நம்பாதவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் தான் இருக்காங்க. ஆனால் யாருமே தான் கடவுளை நம்புறதுக்கு இதுதான் காரணம் இதுதான்றதை உறுதியாக சொல்வது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை. எல்லார் சொல்கிறதையும் நீ அப்படியே ஏற்றுக்கணும் கேட்டுக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. உன் மனசுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை யோசித்து செயல்படு.